ஏலியன்கள் குறித்து நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம். ஏலியன்கள் எதற்காக பூமி வருகிறார்கள் என்று பல்வேறு விசித்திரமான காரணங்களும் கூறப்படுகின்றது. பூமியில் பல்வேறு பகுதிகளிலும் ஏலியன்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏலியன்கள் நடமாட்டம் குறித்து பூமியில் பரவலாக பேசப்படுகின்றது. இந்நிலையில் இறந்த மனித உடல்களை ஏலியன்கள் அபகரித்துக் கொள்வதாக கூறப்படுகின்றது. நாம் இறந்த பிறகு சொர்க்கம் செல்கிறோமா இல்லை நரகம் செல்கிறோமா என்று தெரியவில்லை. இறந்த பிறகு மனித உடலை ஏலியன்கள் கைப்பற்றி தன்னோட இனத்திற்கு அர்ப்பணித்து விடுவதாக கூறப்படுகிறது. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். ஏலியன்கள் என்பது மனித உருவத்தை விட பெரியதாகவும் அல்லது சிறியதாகவும் இந்து சமய புராணங்களில் குறிப்பிட்ட கடவுள்தான் ஏலியன்கள் என்றும் ஒரு சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். இதிகாசம் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள கடவுள்கள் குறித்து நாசாவும் ஆராய்ந்து வருகின்றது. பூமியில் மனிதர்களுடன் ஏலியன் உறவு வைத்துள்ளதால் மனிதர்களுக்கும் ஏலியன்களுக்கும் பிறந்த ஏலியன்களின் வாரிசுகள் பூமியில் வாழ்வதாகவும் கூறப்படுகின்றது. மனிதனுக்கும் ஏலியன்களுக்கும் பிறந்தவர்களே மனித ஏலியன் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் பார்ப்பதற்கு மனிதர்களைப் போல இருந்தாலும் இவர்களுக்கு ஏலியன்கள் சக்தி அப்படியே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பூமியில் ஏலியன்களின் உறவினர்கள் வாழ்வதால் அவர்களுடன் உறவு கொள்ளவும் அவர்களை சந்திக்கவும் ஏலியன்கள் அடிக்கடி பூமிக்கு வந்து செல்வதாகவும் கருத்துக்களை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வேற்றுக்கிரக ஆராய்ச்சியாளர்கள் அடுக்கி வருகின்றனர். நாசா ஏம்ஸ் ஆராய்ச்சி மைய கம்ப்யூட்டர் விஞ்ஞானியான பேராசிரியர் சில்வோனா பி கொலம்பானா பூமிக்கு ஏலியன்கள் வந்துவிட்டன, இதை நாம் அறியாமல் இருக்கின்றோம் என்று ஒரு ஆய்வுக் கட்டுரையில் கூறியுள்ளார். மாறுபட்ட உடல் அமைப்புடனும் கார்பன் உடல் உறுப்புகளோடு ஏலியன்கள் பூமியில் இருப்பதால் அவர்களை மனிதர்களால் எளிதில் அடையாளம் காண முடிவதில்லை என்றும் விஞ்ஞானி சில்வோனா தெரிவித்துள்ளார். ஏலியன்கள் குறித்து பழைய கணிப்புகளை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், பல்வேறு குணங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏலியன்கள் பூமிக்குள் மிகவும் சிறிய அளவிலும் இருக்கலாம், தற்போது நிலவும் கருத்துப்படி மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்றும் அவர் கூறுகிறார். மனிதன் இறந்த பிறகு அவர்களின் உடலை ஏலியன்கள் எடுத்துக்கொள்வதாகவும் மனித இனத்திற்கு இடையே தங்களை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்றும் மனிதர்களுடன் நெருங்கிய உறவாடவும் ஏலியன்கள் மனித உடல்களை எடுத்துக்கொள்வதாகவும் கூறப்படுகின்றது. விபத்து ஏற்பட்டு நசுங்கிய உடல்களையோ இல்லை கடும் நோய்வாய்ப்பட்டு இறந்த உடல்களை ஏலியன்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மேலும் கடு தோல்வியாதிகளாலும் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் உடலையும் ஏலியன்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பெரும்பாலும் இயற்கை மரணம், தற்கொலை மரணம், மின்சாரம் தாக்கி இறந்தோர்களின் உடல்களை ஏலியன்கள் எடுத்துக்கொள்கின்றனர். ஏலியன்களுக்கு கருப்பு, சிவப்பு, மாநிறம் என்று வேறுபாடுகள் இல்லாமல் ஏலியன்கள் எடுத்துக்கொள்கின்றனர். இதுபோன்று இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யப்பட்ட அன்றே ஏலியன்கள் வந்து கார்பன் காப்பி எடுப்பது போன்ற அவர்களின் முழு உடலையும் தொழில்நுட்ப முறையில் எடுத்து சென்று விடுகின்றனராம். இதை மனித உருவத்தில் உலாவர விரும்பும் ஏலியன்களுக்கு அவர்கள் பொருத்தி விடுகின்றனர். பிறகு ஏலியன்கள் மனித உருவத்தில் நடமாடவும் அவர்களுக்கு இறந்த மனிதர்களின் உடல் தேவைப்படுகின்றதாம். இவ்வாறு அந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார். வானியல் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட துவங்கிய நாட்களில் இருந்தே ஏலியன்கள் குறித்த கற்பனைக்கும் எட்டாத பல்வேறு கருத்துக்களும் சில கற்பனை கதைகளும் உலா வந்த வண்ணம் உள்ளது. இது குறித்து அவ்வப்போது ஏதேனும் தகவல் வெளியாகி மக்களிடையே பெரும் பீதி கிளம்பிய நிலையில் பூமியில் இருக்கும் ஏலியன்கள் கார்பன் உடல் அமைப்பை பெற்றுள்ள காரணத்தால் இதனை எளிதில் காண இயலாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியில் இருக்கும் ஏலியன்களை அவ்வளவு எளிதாக அடையாளம் காண முடியாத நிலையில் சில ஏலியன்கள் பூமிக்கு இனச்சேர்க்கைக்காக வந்து செல்கின்றன என்ற தகவல் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவ்வாறு இருக்கும் ஏலியன்கள் மனிதர்களின் உருவத்தை விடவும் பெரியதாகவும் சிறியதாகவும் இருக்கும் என்றும் இந்து சமய புராணங்களில் குறிப்பிட்டுள்ள தெய்வங்கள் ஏலியன்களா என்றும் நாம் முன்னர் பார்த்தது போல கூறுகின்றனர். இது குறித்த ஆய்விலும் நாசா ஈடுபட்டு வரும் நிலையில் மனிதர்களை விட ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் அபூர்வமான சக்தியை படைத்த நபர்களாக இருப்பார்கள் ஏலியன் என்றும் பூமிக்கு வரும் சமயத்தில் அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்த முயற்சிக்கும் பட்சத்தில் மனித இனமே அழியவும் வாய்ப்புள்ளது என்ற அதிர்ச்சி தகவலையும் ஆராய்ச்சியாளர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் மூலம் முன்பு தெரிய வந்துள்ளது. விண்வெளி குறித்த ஆராய்ச்சிக்காக மனிதர்கள் செல்லும் விண்கலன்கள் ஒளியின் வேகத்தை விடவும் வேகம் குறைவான கலன்கள் ஆகும். அதிநவீன தொழில்நுட்பத்தை உபயோகம் செய்யும் ஏலியன்கள் செல்லும் ஏலியன் ஷிப் அதிவிரைவு மற்றும் ஒளியின் வேகத்தை விடவும் பன்மடங்கு அதிகமாகவும் இருக்கும் என்றும் கூறியுள்ளனர். நாசா மேற்கொள்ளும் ஆய்வுகளில் விண்வெளி மையத்தில் இருந்து திடீர் லேசர் வீச்சு மற்றும் அதிர்வெண்கள் பூமிக்கு தகவலாக அனுப்பப்படுகிறது. பூமியில் ஏலியன்கள் அதிகாரம் மற்றும் ஆட்சியை பிடிப்பதற்காக ஏலியன்கள் வருவதாக கூறப்படுகிறது. அவர்களிடம் இருக்கும் சக்தியின் மூலமாக மனிதர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய விரும்புவதாகவும் தெரிவிக்கின்றனர்.
செவ்வாய் கிரகம் குறித்து ஆராய்ச்சி செய்ய நாசா ரோவர் என்ற விண்கலனை அனுப்பியிருந்தது. அங்கு மனிதர்கள் வாழ முடியுமா என்றும் ஆராய்ச்சி செய்து வருகின்றது. அங்கு நிலவும் தட்பவெப்பநிலை குறித்தும் நாசாவுக்கு புகைப்படங்கள், மண்மாதிரிகள் உள்ளிட்டவைகள் ஆய்வு செய்து ரோவர் அனுப்பி வருகின்றது. இந்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் ஏலியன்களின் கோயில் இருப்பதாக நாசா வெளியிட்டுள்ள புகைப்படத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் அங்கு கண்டிப்பாக வசிக்கலாம் என்றும் உறுதியாகியுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கோயில் மிகவும் பழமையானது என்றும் தெரிய வந்துள்ளது. செவ்வாய் கிரகத்துக்கு நாசா அனுப்பியுள்ள ரோவர் விண்கலம் மூலம் தற்போது அங்கு ஏலியன்களின் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. இந்த கோயில் சிதைந்த நிலையில் இருக்கின்றது. இது மிகவும் பழமையானதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. ரோவர் எடுத்த புகைப்படத்தில் ஒரு பெரிய கட்டிடம் மலை உச்சியில் இருப்பதை போன்ற நீங்கள் காணலாம். இதை ஏலியன்கள் கட்டியுள்ளனராம். இதை வெளிநாட்டினர் ரெட் பிளானட் காலத்தில் ஏலியன்கள் வாழ்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். வேற்றுக்கிரக வாசிகள் இதற்கான அவர்கள் உயரதிகாரத்தையும் வழங்கியிருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். இனச்சேர்க்கைக்காக பூமிக்கு வந்து செல்லும் ஏலியன்களால் பெரும் பரபரப்பு தற்போது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. ஏலியன்கள் குறித்து ஏராளமான விஷயங்களும் கற்பனைக்கு எட்டாத கருத்துக்களும் தற்போது உலா வருகின்றன. ஏலியன்கள் குறித்து ஏராளமானோர் பலவிதமான கருத்துக்களையும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் பூமியில் கார்பன் உடலோடு ஏலியன்கள் இருக்கின்றனர் என்று அவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஏலியன்களை அவ்வளவு சீக்கிரம் பூமியில் நாம் அடையாளம் காண மனிதர்களால் முடியவில்லையாம். இவ்வாறு நாசா விஞ்ஞானி கூறியிருப்பது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சில ஏலியன்கள் பூமிக்கு இனச்சேர்க்கைக்கு வந்து செல்கின்றனர் என்றும் அவர் கூறுகிறார். ஏலியன்கள் மனிதர்களுடன் இணைந்து குழந்தைகளை பெற்றுள்ளனர் என்று விஞ்ஞானிகள் கூறி வருகின்றனர். மேலும் பூமிக்கு வந்தபோது அவர்களுடன் ஆண்களும் பெண்களும் ஏலியன்களும் இணைந்து குழந்தைகளை பெற்றுள்ளனர். இதுவரை பல்வேறு தேசங்களிலும் ஏலியன்கள் போன்ற இதுவரை மனித ஏலியன் குழந்தைகளும் பிறந்து வருகின்றன. உறவினர்களும் அதை ஏற்றுக்கொள்கின்றனர். மனித ஏலியனுக்கு பிறந்தவர்கள் ஏலியன்களுக்கு உறவினர்களாக இருக்கின்றனர். இவர்களின் சமிஞையால் ஏலியன்கள் பூமிக்கு வந்து அவர்களை பார்த்து கொண்டும் நலம் விசாரித்து கொண்டும் செல்வதாக கூறப்படுகின்றது. ஒரு சில பெண்களின் கணவன்மார்கள் ஏலியன்களாக இருப்பதால் இன சேர்க்கைக்காகவும் அவர்கள் பூமிக்கு வந்து செல்கின்றனர் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதேபோல் ஏலியன்களுடைய பறக்கும் தட்டுக்கு கண்களை விரித்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம். ஆனால் ஏலியன்களுடைய கிரகத்துக்கே போய் அவர்களோடு தங்கி சாப்பிட்டு புரணி பேசிவிட்டு வந்த ஒருவர் கூறுகிறார். அவர் பெயர் கிளாட் ஒருலின். ஊர் பிரான்ஸ் நாட்டின் விச்சி நகரம். கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக ஏலியன்களை பற்றி விதவிதமான கதைகளை சொல்லும் இவர் ஏலியன்களை நம்பும் ரெய்சியம் என்ற மதத்தின் நிறுவனர். ஏலியன்களை சந்தித்தது பற்றியும் ரெய்சியம் மதத்தை பற்றியும் ஏராளமான புத்தகங்களை இவர் வெளியிட்டிருக்கிறார். இவருக்கு இருக்கும் இன்னொரு பெயர் ரெயில். பிரான்ஸ் நாட்டில் வாகனங்களை பற்றி ஆட்டோபாப் இதழில் டெஸ்ட் டிரைவிங் செய்து கட்டுரை எழுதும் பத்திரிகையாளராக இருந்த கிளாட்டுக்கு கார் ரேசிங் மீது சிறு வயதிலிருந்தே பிரியம். 1973 ஒரு நாள் பிரான்சின் எரிமலை பகுதி ஒன்றில் காரை பார்க்கிங் செய்துவிட்டு டாக்கிங் சென்று கொண்டிருந்த போது திடீரென கூம்பு வடிவ பறக்கும் தட்டு ஒன்று இவரை நோக்கி வந்ததாம். அட, சத்தமே இல்லாத ஒரு வாகனமா என்று அவர் ஆச்சரியத்தோடு அருகே சென்றவருக்கு மற்றொரு ஆச்சரியம். உள்ளிருந்து இறங்கியது ஒரு ஏலியன். கருப்பு முடி, பச்சை வண்ண உடையோடு வந்த அந்த உருவத்தை பார்த்து தலை திரிக்க ஓடாமல் நின்று நிதானமாக பேசியிருக்கிறார் கிளாட். எங்கே இருந்தப்பவரை நான் பேசுறது உனக்கு எப்படி புரியுது என்று கேஷுவலாக பேசிக்கொண்டு அவர்கள் இருந்தார்களாம். அப்போ ஏலியன் சொன்ன கதை என்ன தெரியுமா? நான் பூமிக்கு வெகு தொலைவில் இருக்கிற கிரகத்தில் இருந்து வரேன். அங்கே 7 பில்லியன் ஏலியன்கள் வசிக்கிறாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சில விஞ்ஞான பரிசோதனை செய்யறதுக்காக பூமிக்கு வந்தோம். அப்போதுதான் செடி கொடிகளோடு சேர்ந்து மனிதர்களையும் உருவாக்கினோம். அப்போ மனிதர்கள் சிலர் எங்களோட தொழில்நுட்பத்தை தெரிஞ்சிக்க முயற்சிக்கவே சில ஏலியன்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எங்கள் கிரகத்துக்கே வந்துட்டோம். ஆனால் என்னைக்காவது மனிதர்கள் எங்களை அழிக்க வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு எங்கள் கிராமத்தில் இருக்கிற அரசாங்கம் பயந்துச்சு. சரி, ஒட்டுமொத்தமாக பூமியையே அழிச்சிடலாம்னு அழிச்சிட்டோம். ஆனால் சில மனிதர்கள் எங்களுக்கு தெரியாமல் எல்லா உயிரினங்களிலும் ஒவ்வொரு ஜோடியை எங்கேயோ ஒளிச்சு வச்சுருந்தாங்க. அது தவிர ஒரு விண்கலத்தையும் தயாரித்து வைத்திருந்தாங்க. ஏன்னா ஏலியன்களை பற்றி தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டது தப்புன்னு மன்னிப்பு கேட்க என்று சிரித்திருக்கிறது அந்த ஏலியன். அது தவிர நீ ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும். நாங்கள் தான் உங்களை படைச்ச கடவுள்னு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்லணும். அப்போது தான் உலகத்தில் எந்த சண்டையும் நடக்காமல் இருக்கும் என சொல்லிவிட்டு கிளம்பியதாம். புல்லரித்த உணர்வோடு ரயில் என்ற பெயரில் உடனடியாக ஏலியன் புகைகளை பரப்ப ஆரம்பித்தார் கிளாட்.
சில வருடங்கள் கழித்து இவரது பரப்புரைகளில் திருப்தி அடைந்த ஏலியன்கள் மீண்டும் ஒருமுறை பூமிக்கு வந்து ரெயிலை அவர்களுடைய கிரகத்திற்கு அழைத்துச் சென்று விருந்து வைத்திருக்கிறார்களாம். இந்த அனுபவத்தை இன்டெலிஜென்ட் டிசைன் என்ற பெயரில் புத்தகம் வெளியிட்டு நான் ஏலியன் கிரகத்துக்கு போனேன் என டான்ஸை போடாமல் ரெயிலிசம் என்ற புது மதத்தை உருவாக்கி ஏலியன்களை கும்பிடுவதை வழக்கமாக்கி கொண்டார். கூடவே அந்த கிரகத்தில் இயேசுவை பார்த்தேன், முகமது நபியை பார்த்தேன், புத்தரை பார்த்தேன் என திண்ணையில் உட்கார்ந்து பேச கூட்டமும் கூடியது. 1974 ஏலியன்கள் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லும் ரெயில், அதற்காக ஒரு மதம், கோட்பாடு, விதிமுறை என பக்கா செட்டப்போடு நிதி திரட்ட ஆரம்பித்தார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இவரது சிஷ்ய கோடிகளும் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்க சகல வசதிகளும் கொண்ட பெரிய மாளிகையை கட்டி பால் காய்ச்சினார் இவர். ஏலியன்கள் பூமிக்கு வரும்போது இங்கே தான் தங்கிட்டு போவாங்க என்பது இந்த மாளிகைக்கு ரயில் சொல்லும் காரணம். பிறகென்ன, ஏலியன்களின் அருள் பெற அணுகுவீர் என்ற போர்டு மாட்டாத குறையாக அடிக்கடி ஏலியன்களை சந்திப்பதாக, ஏலியன்களை பார்த்துவிட்டு வருவதாக, ஏலியன்கள் நலம் விசாரித்ததாக பக்தர்களிடம் சொல்லி பரவசப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் மனிதர்களை குளோனிங் முறையில் உருவாக்கிவிட்டதாக சொல்லி அரசாங்கத்தை பதற வைத்து கொண்டும் இருக்கிறார் இவர். இது மட்டுமா, ஏலியன்களுக்காக கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்கிறார். ஏலியன்கள் செய்யும் தியானம் என்று தியான வகுப்புகளையும் நடத்தியிருக்கிறார். பிரபாகரனை சந்தித்த சாகச பயணத்தை சீமான் விளக்கும் விதமாக ஏலியன்களை சந்தித்த விதத்தை அடிக்கடி தொலைக்காட்சிகளிலும் தோன்றி விளக்கி கொண்டிருக்கிறார். 69 வயதான ரெயிலுக்கு 107 நாடுகளில் லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் இருக்கிறார்களாம். 2035க்குள் ஏலியன்களுக்காக பிரம்மாண்டமான ஒரு தூதரகம் கட்ட வேண்டும் என்ற இலக்கோடு பூமி பூஜையும் தற்போது போட்டிருக்கிறார். நாமெல்லாம் இது ஒரு பொய்யாகவும் புரளியாகவும் கருதி கொண்டாலும் இதையே ஒருவர் கடவுளாக வணங்கி கொண்டும் அதற்காக தொண்டுகள் செய்து கொண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டும் இருப்பது பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது.